வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ்நாடு புக் ஒவ்வொரு லெசனும் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அண்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் 7th and 8th இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. ஒவ்வொரு டேர்மாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். 6th ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் ஆகட்டும், இல்லை ரிமைனிங் வீடியோஸ் 7th and 8th ஆன வீடியோஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்ட் லெசனான ஹீட். இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்டில் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு லெசன் நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றியும் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதோட லிங்க் வந்து டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹீட் இந்த லெசனை பொறுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் ஹீட் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்குமான வித்தியாசத்தை நம்ம ஆல்ரெடி வந்து 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதை மறுபடியும் நம்ம ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த ஹீட் எனர்ஜி எப்படி ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட் எனர்ஜிங்கிறது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இதை எப்படி மெஷர் பண்ணுறோம், இதை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, அது ஒரு சப்ஸ்டன்ஸை பொறுத்து, ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹீட் கெப்பாசிட்டி ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 டிவைஸ், ஒன்று தெர்மோஸ்டாட், இன்னொன்று வந்து தெர்மோஃப்ளாஸ்க். ஸோ இந்த ரெண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த லெசன் நம்ம ஹீட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? சின்ன ஒரு ரீகேப் மாதிரி தான். பிகாஸ் இது தெரிஞ்சுன்னா லெசனுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு, இது புக்கில் இல்லைங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ். இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ்குள்ளே மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மாலிகூல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா? இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் தான் அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு சாலிட் மீடியமில் இந்த மாலிகூல்ஸ் க்ளோஸ்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுவே ஒரு லிக்விட் மீடியம், இது வந்து ஒரு லிக்விட் மீடியம்னா இந்த மாலிகூல்ஸ் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பிளேஸ் ஆயிருக்கும். ஒரு கேஸ் மீடியம், கேஸ் மீடியமில் ரொம்பவே தள்ளி தள்ளி இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து மாலிகுலோட அரேஞ்ச்மெண்ட் வந்து 3 மீடியம், சாலிட், லிக்விட், கேஸ்லையும் இருக்கும். நான் இங்கே எடுத்திருக்கக்கூடியது ஒரு சாலிட், ஓகேங்களா? இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் எனர்ஜியை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த ஹீட் எனர்ஜி எனக்கு என்னவாகும், உள்ளே இருக்க மாலிகூல்ஸை வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஹீட் எனர்ஜியை ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளார நாம் செலுத்தும் போது அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்க மாலிகூல்ஸ்லாம் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வைப்ரேஷனை பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு தெர்மல் எனர்ஜியா, இந்த தெர்மல் எனர்ஜி ஆப்ஜெக்டில் நான் கொடுக்குறேன். ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்க மாலிகூல்ஸ்க்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜியாக கிரியேட் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்டில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இது உள்ளே இருக்க மாலிகூல்ஸ், ஓகேங்களா? மாலிகூல்ஸில் அப்டைன் ஆகிற எனர்ஜி, கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி. இது வந்து 12 mv² அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மூமெண்ட்டில், எந்த ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருந்தாலுமே அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். லைக்வைஸ் தான் இங்கே மாலிகூல்ஸும் வந்து மூவ் ஆகிட்டு தானே இருக்குது. அண்ட் இந்த மாலிகூல்ஸ் மூமெண்ட்டுங்கிறது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த வைப்ரேஷனும் வந்து அதிகமாகும். லைக் நான் இங்கே பார்த்தோம்னா இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அண்ட் இதை விட கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்தோம்னா மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது, அதிகமாக இருக்கா? அண்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் கொடுக்குறேன், அப்போ மாலிகூல்ஸ் இன்னும் பயங்கரமாக வைப்ரேட் ஆகுதா? இந்த மாலிகூல்ஸோட கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணனா அதுதான் வந்து எனக்கு டெம்பரேச்சர். கிளியர்? அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குமா?
ஸோ இந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் எனர்ஜியை நான் மெஷர் பண்ணனா அது ஹீட் எனர்ஜி. கிளியர்? ஓகேங்களா? இதுதான் ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கான வித்தியாசம். ஹீட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து, டெம்பரேச்சருங்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்க மாலிகுல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இப்போ நான் லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து மாலிகுல்ஸோட மூமெண்ட்டை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீட் எனர்ஜி ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடியது. நம்ம பார்த்ததுலேயே இந்த ஹீட் எனர்ஜி டெம்பரேச்சரும் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நடக்கிற சேஞ்ச் தான். ஆனால் இந்த ஹீட் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகும். பட் இந்த டெம்பரேச்சருங்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட எனர்ஜி வேல்யூ. இது வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹீட் எனர்ஜி ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு மாறும். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நான் ஹீட் எனர்ஜியை செலுத்தும் போது, ஹீட் எனர்ஜி இந்த மாதிரி டெல்டாவில் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து ட்ரையாங்கிளில் டெல்டா இந்த மாதிரி கொடுக்கும் போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் 3 விதமாக சேஞ்ச் ஆகும், அதாவது எஃபெக்ட் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் என்னவா மாறும்னு பார்த்தோம்னா, ஒன்று எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது விரிவும். அடுத்து இந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆர்எல்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட், சாலிட் லிக்விட் மீடியம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன். எக்ஸாம்பிள் இங்கே ஆக்டிவிட்டியில் பாருங்கள். ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது. இந்த ரிங்கில் இந்த பாலை வந்து உள்ளே விடுறாங்க. கீழே விடும் போது, இந்த ரிங்குக்குள்ளே போடும் போது ஈஸியாக வந்து ஃப்ளோ இருக்குது. பட் ஆஃப்டர் சம் டைம் இந்த பாலை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த ரிங்குக்குள்ளே விடும் போது அந்த பால் உள்ளாரே போக மாட்டேங்குது. இது எதனால? இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் விரிஞ்சிருக்கு, விரிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஹீட் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க மாலிகுல்ஸோட மூமெண்ட்னால எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாகும், சைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெட்டல் ராடு, இந்த மெட்டல் ராட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 10 சென்டிமீட்டர் ராடை நான் ஹீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹீட் பண்ணும் போது இந்த மெட்டல் ராடுங்கிறது வந்து 10 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? 11 சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் ஆனிச்சுன்னா இது எதனால் நடக்குது? நான் ஹீட் எனர்ஜி கொடுக்கவும் உள்ளே இருக்க மாலிகுல்ஸ்லாம் வைப்ரேட் ஆகி அந்த மெட்டலையே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இதுவே சரி எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒருவேளை நான் கூல்னஸ் சில் பண்ணனா அது என்னவாகும்? கான்ட்ராக்ட் ஆகும். இந்த 10 சென்டிமீட்டரில் நான் வந்து கூலிங் கொடுத்தேன்னா, கூலிங் பண்ணும் போது இந்த 10 சென்டிமீட்டருங்க வந்து எனக்கு 9 சென்டிமீட்டராக மாறும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் நான் எந்த எனர்ஜியை கொடுக்குறேங்கிறது டிபெண்ட். ஹீட் எனர்ஜியை கொடுக்குறேன்னா இல்லை கோல்டு எனர்ஜியை கொடுக்குறேனான்னு. நான் ஹீட் எனர்ஜியை கொடுக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது. கோல்டு எனர்ஜியை கொடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த கோல்டு எனர்ஜியை பற்றி இங்கே கொடுக்கல, எக்ஸ்பேன்ஷன் மட்டும்தான் இங்கே பார்த்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து the expansion take place in liquid and gases also and maximum in gases. எப்படி மாலிகுல்ஸோட மூவ்மெண்ட் தானே எக்ஸ்பேன்ஷனை டிசைட் பண்ணுது, அதே தான் சாலிட்லேயும் சரி, லிக்விட்லேயும் சரி, கேஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சாலிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்க மாலிகுல்ஸ் ரொம்ப க்ளோஸ்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதோட மூவ்மெண்ட் ரொம்ப கம்மி. அதனால் எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் கேஸ்ன்னு பார்த்துட்டோம்னா கேஸோட மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தள்ளி தள்ளி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஹீட் எனர்ஜி அப்டைன் ஆனோடனே இந்த மாலிகுல்ஸ் பயங்கரமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் கேஸுக்கு எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேக்ஸிமம் இன் கேஸ். அடுத்து எலக்ட்ரிக் ஒயர்.
இந்த டியூனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம வீட்டுக்கு ஆகட்டும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஒயர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எலக்ட்ரிக் ஒயர். இந்த எலக்ட்ரிக் ஒயர் வந்து காப்பர் ஆர் அலுமினியமில் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஒயரை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு, ஓகேங்களா, சரி ஒரு 100 மீட்டர், ஓகேங்களா, இந்த தூரத்துக்கு தானே இந்த கம்பெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கும், பக்கத்துலேயே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு ஒயர் போகும்போது இந்த கம்பத்தில் இந்த ஒயரை ஒரு ரொம்ப டைட்டாலாம் கட்டி வைக்க மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெயில் காலத்தில், அதாவது சன் டைமில் ஹீட் எனர்ஜி அப்ளை ஆகும். ஸோ சன்லேருந்து ஹீட் எனர்ஜி தானே வருது. இந்த ஹீட் எனர்ஜி மூலிமா இது ஒரு மெட்டல் தான், ஒரு சாலிட் தானே. இந்த காப்பர் ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும் இந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும், அதோட சைஸில் கொஞ்சமாக பெருசாகும். அண்டு இதுவே நைட் டைமில் பார்த்தோம்னா இதில் கூலான எனர்ஜி தானே, குளிர்ச்சியான பகுதி தானே, அப்போ வந்து இது கான்ட்ராக்ட் ஆகும், அப்போ சுருங்கும். இந்த விரியறதுக்கும் சுருங்கிறதுக்குமான ஒரு ஸ்பேஸ் நமக்கு தேவை. டைட்டாக கட்டி வச்சோம்னா அந்த எலக்ட்ரிக் ஒயருங்கிறது வந்து டேமேஜ் ஆகலாம், இல்லை அந்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் எலக்ட்ரிக் ஒயர் ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு போகிறதுக்கான ஒயரை வந்து அந்த கம்பத்தில் கொஞ்சம் லூஸாகவே கட்டி வைப்பாங்க. ஸோ இதான் டியூனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைஸ் இன் டெம்பரேச்சர். ரைஸ் இன் டெம்பரேச்சருங்கிறது என்ன, மாலிகுல்ஸோட கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணால் அது டெம்பரேச்சர். அது ஹீட் எனர்ஜியை பொறுத்து தானே இருக்கும். ஹீட் எனர்ஜி நம்ம எவ்வளோக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சருங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். So when the water is heated, water molecules receive heat energy. This heat energy increases the kinetic energy of the molecules. When the molecules receive more energy, the temperature of water increases. So இதில் heat energy லந்து molecules gives temperature change. ஓகேங்களா, அடுத்து change of state. ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடியது. லைக் சாலிட், லிக்விட், கேஸ் இதெல்லாமே வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ 3 ஸ்டேட் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம், வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து லிக்விடாக இருக்குது, சாலிடாக மாறினா அது ஐஸ் கியூபாக இருக்கும். அண்டு வேப்பராக, அதாவது கேஸாக மாறிச்சுன்னா அதை வந்து நம்ம வேப்பர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் கியூப் இருக்குது. ஐஸ் கியூபுங்கிறது வந்து ஒரு சாலிடில் எப்படி இருக்கும், மாலிகுல்ஸ் ரொம்ப க்ளோஸ்லாக பேக் ஆகிருக்கும். இந்த க்ளோஸ் பேக்குங்கிறது வந்து நம்ம ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். இந்த ஐஸில் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வரைக்கும் தான் இந்த ஐஸ் வந்து அப்படியே இருக்கும், இறுக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்போ எல்லையை தாண்டி போகுதோ அந்த ஹீட் எனர்ஜி இது ஐஸ்லேருந்து அப்படியே வாட்டராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு வாட்டர் ஐஸாக மாறணும்னா அது 0 டிகிரி செல்சியஸ்க்கு மாறணும். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ். இந்த 0 டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோம்னா அது வாட்டராக மாறுது. இந்த ப்ராசஸ் தான், அதாவது சாலிட் டு லிக்விடாக மாறக்கூடிய ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சாலிட் டு லிக்விடாக மாறினுச்சுன்னா அது வந்து மெல்ட்டிங். அண்டு ஃபர்தராக இன்னும் நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்குறோம். இன்னும் ஃபர்தராக ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த லிக்விட் வந்து கேஸாக மாறுமா, அதை வந்து வேப்பரைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கான நேம் வேப்பரைசேஷன். அதுவே சாலிட்லேருந்து டைரெக்டாக பயங்கரமான ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கற்பூரம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு. கற்பூரம் வந்து ஃபஸ்ட்டு சாலிடாக இருக்குது, ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தோன்னா அது லிக்விடாக மாறுதா, இல்லவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக மாறிடுது. அந்த ப்ராசஸ் வந்து சப்ளிமேஷன். ஓகே, ஏன்னா
வாட்டர் கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாலிட்லேருந்து அப்படியே கேஸாக உடனே மாறிடாது, லைட்டாக லிக்விடாக வாய்ப்புகள் இருக்குது. பட் கற்பூரங்கிறது வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்த உடனே சாலிடாக இருக்க கற்பூரம் வந்து டக்குன்னு கேஸாக மாறிடும். இப்போ நான் வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டேன், இப்போ குளிர்ச்சியான ஒரு எனர்ஜி நான் கொடுக்க போகிறேன். அப்போனா ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுமா? அந்த ப்ராசஸ் தான் கேஸ்லேருந்து லிக்விடாக மாறினுச்சுன்னா, கேஸ்லேருந்து லிக்விடாக மாறக்கூடிய ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன். இது வந்து ஹீட் எனர்ஜினால இல்லைங்க, குளிர்ச்சி பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். அடுத்து லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுற ப்ராசஸ் வந்து ஃப்ரீசிங். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்துருப்போம், ஃப்ரீசிங் ப்ராசஸ். அடுத்து கேஸ்லேருந்து சாலிடாக மாறினுச்சுன்னா அது வந்து டெபாசிஷன். ஓகே, மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் இதெல்லாம் வந்து ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதுனால வரக்கூடியது. நான் கூல் எனர்ஜி சப்ளை பண்ணேன்னா கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், டெபோஷன்லாம் நடக்கும். இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் இந்த டேர்ம்ஸ்லாம் தான் வந்து முக்கியமே. இதெல்லாம் இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி தான். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஒரு ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைட் டு எனி சப்ஸ்டன்ஸ், இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு அனதர் பார்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு பகுதியில் நம்ம ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம்னா அது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத 3 கண்டிஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து சாலிடில் நடக்கக்கூடியது, கன்வெக்ஷன் லிக்விடில் நடக்கக்கூடியது, லிக்விட் மீடியமில், ரேடியேஷன் கேஸ் மீடியமாக நடக்கக்கூடியது. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தியரியை பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்டு 3மே கம்பைன் ஆன ஒரு எக்ஸாம்பிளை நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டக்ஷன் பார்க்கலாம். கண்டக்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன், சாலிட் மீடியமில் ஏற்படக்கூடியது. அண்ட் கன்வெக்ஷன் அப்படிங்கிறது வந்து லிக்விட் மீடியமில் ஏற்படக்கூடியது. ரேடியேஷன் கேஸ் மீடியமாக ஏற்படக்கூடியது. இந்த சாலிட் மீடியமாக எப்படி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது, ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் முழுக்குமே வந்து மெட்டலான ஆனது. மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இப்போ நான் பாத்திரத்தில் இந்த பகுதியை மட்டும்தான் ஹீட் பண்ணுறேன். இந்த பகுதியை நான் ஹீட் பண்ணும் போது இங்கே ஹை டெம்பரேச்சர் உருவாகுமா? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் வந்து இங்கே இருக்கும். இனிஷியல் டைமில் இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த பகுதியில் ஹேண்டில் பகுதி இருக்கா, கைப்பிடி பகுதி, இது வந்து கம்மியான டெம்பரேச்சரில் தான் இருக்கும். பட் ரொம்ப நேரம் நான் குக் பண்ண இந்த ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து இந்த பக்கம் இருக்க ஹை டெம்பரேச்சர் பகுதி இந்த பக்கம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஹீட் எனர்ஜி எப்பயுமே ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு மூவ் ஆகும். இந்த மாலிகல்ஸோட மூவ்மெண்ட், சாலிடில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் அப்படியே வந்து ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜிக்கு அப்படியே மாறும். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபரை தான் வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், இந்த கைப்பிடியும் வந்து பயங்கரமாக சுடும். ஸோ நான் அடுப்பில் வச்சுருக்கிறது இந்த பகுதி மட்டும்தான், ஆனால் எனக்கு கைப்பிடியும் வந்து ஹீட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கைப்பிடியை பிளாஸ்டிக் இல்லைனா வந்து உட்டனில் ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு மெட்டல் பிளேட் இருக்குன்னா இந்த மெட்டலில் வந்து ஒரு கைப்பிடி மாதிரி கொடுப்பாங்க. அது பிளாஸ்டிக் இல்லைனா உட்டனில் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உட்டை ஆகட்டும் இல்லை பிளாஸ்டிக் ஆகட்டும், அது ரெண்டுமே வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அடுத்து கன்வெக்ஷன் பார்க்கலாம். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் லிக்விடில் நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டரை வந்து பாயில் பண்ணுறேன் ஒரு கேனில், ஒரு குண்டால வச்சு. ஓகேங்களா, இந்த பாத்திரத்தில் நான் அந்த தண்ணியை ஹீட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹீட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்க வாட்டர் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு கீழே தான் ஹீட் ஆகும். கீழே இருக்க வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே வந்து ஹை டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகும்.
இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் பயங்கரமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே மேலே மூவ் ஆகி மேலே வந்து இனிஷியல் டைமில் சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ லோ டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இந்த கீழே இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ண வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகி மேலே இருக்க வாட்டர் மாலிகுல்ஸை கீழே புஷ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் மூமெண்ட்னாலேயே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்குது. அதனால கீழே இருக்க டெம்பரேச்சர் அப்படியே மேலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எனக்கு மொத்த நான் பாத்திரத்தில் வச்சுருக்க ஃபுல் வாட்டருமே வந்து எனக்கு ஹீட் ஆகுது. அப்போ கூட நம்ம பார்த்தோம்னா கீழே தான் வந்து கீழே இருக்க பகுதியில் இருக்க தண்ணி வந்து பயங்கர சூடாகவே இருக்கும். ஒரு ஸ்லைட்டான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா, நம்ம குக் பண்ணும் போதே நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா. அடுத்து ரேடியேஷன். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளுமே இதில் இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். இதில் கண்டக்ஷனும் நடக்குது. கண்டக்ஷனில் கைப்பிடியில் ஹீட் ஆகிறதுக்கான ஒரு சாலிடாக நடக்குது. அடுத்து கன்வெக்ஷன் லிக்விடில் நடக்குது. அடுத்து இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ அடுப்புக்கிட்ட நின்று சமைக்கும் போது அந்த வெப்பத்தை நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்பத்தை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் வந்து ரேடியேஷன். இது எது மூலிமா நடக்குது, நம்மளை சுற்றி ப்ரெசண்ட்டாக இருக்க கேஸ் மாலிகல்ஸ் மூலிமா நடக்குது. ஸோ ரேடியேஷனுங்கிறது வந்து கேஸ் மீடியமில் நடக்கக்கூடியது. ஸோ இதுதான் நம்ம தியரியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டக்ஷனில் பார்த்தோம்னா ஒரு கிளாஸில் வந்து ஹாட் வாட்டர்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஹாட் வாட்டரில் ஒரு சாலிட் மெட்டீரியலான ஸ்பூனை வச்சு கலக்கிறாங்க. அப்படி கலக்கும் போது ஸ்பூனோட பாட்டம் பகுதி ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுமா, அதுக்கப்புறம் இந்த ஹீட்டிங் வந்து சாலிட் மெட்டீரியலில் நடக்கக்கூடியது கண்டக்ஷன். இங்கே இருக்க ஹை டெம்பரேச்சர் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து கைப்பிடி வரைக்கும், கையில் நம்ம இங்கே பிடிச்சிருக்கோம்ல இந்த ரீஜன் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ டோட்டல் ஸ்பூனுமே வந்து ஹீட் ஆகும். இதுதான் வந்து கண்டக்ஷன் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் மாலிகுல்ஸ் which are vibrating transfer the heat energy to the atoms in the spoon and make them vibrate. Those atoms make other atoms to vibrate and thus heat is transferred to the other end of the spoon. அதாவது ஒரு ஸ்பூனோட எண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பூன் எண்டுக்கு இந்த ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. In conduction, heat transfer take place between two ends of the same solid. ஸோ இங்கே ஒரே பாத்திரம் தானே, 2 வகையான பாத்திரம் கிடையாது. ஒரே பாத்திரம் ஒரே மெட்டலால் ஆனது. இதில் தான் வந்து கண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும். இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு மெட்டல் எடுத்துக்கிறாங்க. இந்த மெட்டலை நான் இந்த பகுதியில் மட்டும்தான் ஹீட் பண்ணுறேன், ஒரு கார்னரில் மட்டும்தான் ஹீட் பண்ணுறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இந்த மெட்டல் வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணும், இந்த பக்கம் இருக்க ஹீட் எனர்ஜியை இந்த பக்கம் தள்ளும். அதாவது ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜனுக்கு மாலிகுல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்க லோ டெம்பரேச்சர் மாலிகுல்ஸும் வந்து ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இந்த பக்கமும் ஹீட் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மெட்டல் வெசல். ஸோ வெசல்ஸ் மூலிமா நமக்கு பாத்திரத்தை சமைக்கிறது வந்து பாத்திரம் தான் நான் ஹீட் பண்ணுறேன், ஆனால் சாப்பாடு சூடாகுது. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இது சாலிட் மெட்டீரியலில் நடக்கக்கூடியது. இது ஒரு கண்டக்ஷனுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து நான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு அயன் பண்ணுறேன். அயன் பண்ணும்போது நான் அயன் பாக்ஸை தான் ஹீட் பண்ணுறேன், ஆனால் அதில் இருக்க ஹீட் எனர்ஜிங்கிறது வந்து என்னோடய ட்ரெஸ் சாலிட் மெட்டீரியலுக்கு சேஞ்ச் ஆகுது. அடுத்து குக்கிங் யுட்டென்சில்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னா வுட்டு ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இக்லூங்கிறது வந்து ஒரு ஸ்னோ ஹவுஸ். இது வந்து ஒரு ஸ்னோ ஹவுஸ். நம்ம ஒரு குளுமையான தேசத்தில் இப்போ ஆர்டிக் ரீஜனோ இல்லை அண்டார்டிக் ரீஜனோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்டார்டிக் ரீஜன் இல்லை ஆர்டிக் பகுதியிலலாம் இருக்கோம்னா ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கும், ரொம்ப குளுமையாக இருக்கும், பயங்கரமாக குளிரும். அந்த பகுதியிலலாம் வந்து இக்லூவில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இந்த ஸ்னோ ஹவுஸ் வந்து
வெளியே இருக்க டெம்பரேச்சரை விட உள்ளே இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ வெளியில் வந்து மைனஸ், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா, -4 டிகிரி இருக்குன்னா உள்ளார -2 டிகிரி இருக்கும். ஆர் அதுக்கும் குறைவாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்னோ ஹவுஸுங்கிறது வந்து ஸ்னோங்கிறது வந்து ஒயிட் கலரில் தானே இருக்கும். இந்த ஒயிட் கலர் என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜி ஆகட்டும், இல்லை கூலான எனர்ஜி ஆகட்டும், குளிர்ச்சியானதாக இருக்கட்டும், எந்த ஒரு எனர்ஜியாக இருந்தாலுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலிமா இப்போ ஒரு குளிர்ச்சியான காற்று பயங்கரமாக அடிக்குதுன்னு வைங்களேன், இதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூலிமா வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கும் இந்த ஸ்னோ ஹவுஸ்குள்ளே இருக்க டெம்பரேச்சருக்கும் வந்து சேஞ்ச் இருக்கா. இதுதான் வந்து ஸ்னோ ஹவுஸ் வந்து நம்மளை வார்மாகவே வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்னோ இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஏன் ஸ்னோ வந்து வெள்ளையாக இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமே. கன்வெக்ஷன் வந்து லிக்விடில் ஏற்படுது. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. when water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy and move upward. ஸோ கீழே இருக்க எனர்ஜி வந்து அப்படியே மேலே போகுது, அண்ட் மேலே இருக்க எனர்ஜி இல்லாத மாலிகல்ஸ் கீழே வந்து எனர்ஜி அப்டைன் பண்ணிக்குது. ஹை டெம்பரேச்சர், ஸோ heat transfer from places of high temperature to places of low temperature. Convection takes place in liquids and gases. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம லிக்விட்ஸில் தான் பார்க்க முடியும், ஓகேங்களா, அண்ட் கேஸஸில் கூட நடக்கும், ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது லிக்விட்ஸில். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளே பார்த்தோன்னா, இது வந்து கேஸில் நடக்கக்கூடிய கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷன் வந்து இது வந்து லேண்ட் ஏரியா, இது வந்து சி ஏரியா. ஸோ நமக்கு பயங்கரமான வெயில் டைமில் கூட நம்ம இந்த லேண்ட் ஏரியாவில் நின்னோம்னா கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளுமையான காற்று நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எப்படி லேண்ட் ஏரியாவோட டெம்பரேச்சரும் கடல் ஏரியாவோட டெம்பரேச்சரும் வந்து வேற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரை வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயில் நேரத்தில் என்ன ஆகும், இங்கேருந்து குளுமையான காற்று லேண்டுக்கு வரும் கடல்ல இருந்து. அதே மாதிரி நைட் டைமில் என்ன ஆகும், லேண்டில் இருக்க குளுமையான காற்று கடலுக்கு அப்படியே வந்து பாஸ் ஆகும், ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் தான் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன், கன்வெக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹாட் ஏர் பலூன்ஸ், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஹாட் ஏர் பலூன்ஸில் வந்து இது வந்து நம்ம ஹாட் ஏர் பலூனில் நின்று போகிற ஏரியாங்களா, இந்த இடத்துல ஒரு பர்னர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்னர் இந்த ஹாட் ஏர் பலூனுக்குள்ளார எந்த ஒரு கெமிக்கலுமே இருக்காதுங்க. எந்த ஒரு கெமிக்கல் ஆகட்டும் இல்லை கெமிக்கல் கேஸ் எதுவுமே இருக்காது. இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது ஒரு நார்மல் ஏர் தான். இந்த நார்மல் ஏரை நம்ம ஹீட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கேஸ்க்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து உள்ளே இருக்க ஏரோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் வெளியே இருக்க ஏர், ஸோ சரௌண்டிங்கில் இருக்க ஏரோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கான ஒரு சேஞ்சு, ரெண்டுக்குமான சேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சேஞ்ச் மூலிமா தான் இந்த ஹாட் ஏர் பலூன் உயர பறக்குது. உயர பறக்கிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா, நம்ம இந்த உள்ளே இருக்க ஏர் மாலிகல்ஸை ஹீட் பண்ணுற மூலயமா மாலிகல்ஸ் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அண்ட் இந்த எக்ஸ்பேன்ஷன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்சை உருவாக்குது. இது வெளியே இருக்க காற்றுக்கான ப்ரெஷரும் உள்ளே இருக்க காற்றுக்கான ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகிறதுனால ஏர் பலூன் பறக்குது. அடுத்த எக்ஸாம்பிளாக ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் டாப்பில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் பார்த்தோம்னா டாப்பில் தான் வந்து ஃப்ரீசிங் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஐஸ் கட்டி உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் பாக்ஸை வந்து மேலே தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கூலாகிற பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டாப் ரீஜன் தான். இந்த டாப் ரீஜன்லேருந்து தான் வந்து கீழே பாட்டம் ரீஜனுக்கு அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து மாறும். அண்ட் இப்போ இருக்க ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை வந்து எந்த இடத்துல வச்சாலுமே வந்து சில்லுன்னு ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த ஐஸ் க்யூபான ஃப்ரீசர் பாக்ஸுங்கிறது வந்து ஃப்ரிட்ஜோட டாப் பகுதியில் தான் இருக்கும். அடுத்து ரேடியேஷன்.
ரேடியேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சன்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இந்த பாத்திரத்தை நம்ம பார்த்தோம், இங்கே சன்ரைஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியேஷன் ஹீட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ எனி எம்டி ஸ்பேஸ் ஈவன் த்ரூ வேக்கம். ஃபஸ்ட்டு வந்து ரேடியேஷன்னா என்னங்கிற டெஃபினேஷன் பார்ப்போம். ரேடியேஷன் இஸ் டிஃபைன்ட் as தி வே ஆஃப் ஹீட் transfer from one place to another in the form of electromagnetic waves. ஸோ சூரியன் வந்து பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. லைக் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த சூரியன் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் சூரியனில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு வந்து நமக்கு பூமியை வந்து அடையிறது ரேடியேஷன் மூலியமாக தான் வருது. காற்று மூலிமா அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கும் வந்து படுது. இதுதான் வந்து இந்த வெயில் பயங்கரமாக இந்த டெம்பரேச்சர் சேஞ்சில் இருக்குங்களா, வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த டெம்பரேச்சர் சேஞ்செலாம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே சூரியனோட அந்த கதிர்கள் ரேடியேஷனாக வரக்கூடிய ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டி மூலிமா டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது சூரியன்லேருந்து நமக்கு. ஸோ இது எப்படி நடக்குது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, காற்று தான். ஓகேங்களா. அந்த வேவ்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம், அதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம லைட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி நமக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப்பில் பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி சன்னிலேருந்து எப்படி எர்த்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து நாம் ஒரு நெருப்பு பக்கத்தில் நிற்கிறோம், அந்த உஷ்ணத்தை நம்மளால் உணர முடியும். இது வந்து கேஸ் மீடியம் மூலிமா தான் நடக்குது. ஸோ நம்ம நெருப்பு பக்கத்தில் நம்ம ஒரு ஃபயர் வந்து நம்ம மூட்டி வச்சுருக்கோம், இதுக்கு பக்கத்தில் நாம் நிற்கிறோம். நமக்கும் அதுக்கும் இருக்கிறது பார்த்தோம்னா சென்டரில் கேஸ் மாலிக்கல் தான் இருக்குது. ஸோ இந்த கேஸ் மாலிக்கல் நமக்கும் அந்த உஷ்ணத்தை உருவாக்குது, அந்த வெப்பம் வந்து நம்மளையும் வந்து நம்ம சென்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதுதான் வந்து ரேடியேஷனுக்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து பிளாக் சர்ஃபேசஸ், நம்ம முன்னாடி பார்த்தோம், இக்லூ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். ஸ்னோ ஹவுஸ் ஒயிட் கலரில் இருக்கனால இந்த ஹீட் ரேடியேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் பிளாக் கலர் வந்து இந்த ஹீட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா நீங்கள் பயங்கரமான வெயில் நேரத்தில் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் போகும்போது வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கும் உங்களுக்கான உஷ்ணமும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவே பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியும் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும், உங்களுக்கும் நிறைய புழுக்கமாக இருக்கும். இது எதனால ஏற்படுதுன்னா இந்த பிளாக் கலருங்கிறது வந்து ஹீட் எனர்ஜியை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், ஒயிட் கலருங்கிறது வந்து ஹீட் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஒரு பிளாக் சர்ஃபேஸ், பிளாக் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹீட் எனர்ஜியை அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும். இதுவே ஒயிட் கலரில் இருக்குன்னா, இது ஒயிட் ரீஜன் வச்சுக்கோங்க, ஒயிட் ரீஜன் என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜி வந்துச்சுன்னா உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதனால தான் வந்து நம்ம வெயில் நேரத்தில் வந்து ஒயிட் கலர் போட்டு போனால் நமக்கு நல்லது, ரொம்ப புழுக்கமாக இருக்காது. அண்ட் இந்த ரேடியேஷன் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்வெக்ஷன் ஆகட்டும், கண்டக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் மாலிகுல்ஸ்குள்ளார ஏற்படக்கூடிய சேஞ்ச். ஆனால் இந்த ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் பார்க்க முடியும், கண்டக்ஷனை பார்க்க முடியாது. அண்ட் இந்த ரேடியேஷன் நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இந்த எக்ஸாம்பிளில் ஸோ இங்கே வந்து ஃபயர் வந்து இருக்குது. ஓகேங்களா. இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ஃபயர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். பட் ஒரு வேளை 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, 500 டிகிரி ஆர் அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா, இதிலிருந்து வரக்கூடிய உஷ்ணமான காற்றை உங்களால் பார்க்க முடியும். இந்த வெப்பத்தை வந்து உங்களால் உணர மட்டும் இல்லை, பார்க்கவும் முடியும். அண்ட் அந்த ரேஸ், இந்த ரேடியேஷனுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டல் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதை உங்களால் உணர மட்டும் இல்லை, பார்க்கவும் முடியும். ஸோ ரேடியேஷனை நம்மளால் பார்க்க முடியும், அது குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சரை தாண்டி இருந்தால் மட்டுமே. பட் கன்வெக்ஷனோ நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ செகண்ட் பார்ட்டில் கேலோரிமீட்ரி பற்றி
ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள்.